ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 2வது இயரில் இருக்கக்கூடிய வினைமுற்று அப்படின்ற இலக்கண பகுதியோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய தொடர் வகைகள் அப்படின்ற கான்செப்டை வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 3வது இயரில் இருக்கக்கூடிய எச்சம் அப்படின்ற இலக்கண பகுதியோட பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு நாம் இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எச்சம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செயல் வந்து முற்று பெறாத நிலையில இருந்தது அப்படின்னா அந்த முற்று பெறாத நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எச்சம். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து முற்று பெறாம எஞ்சி நின்றது அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எச்சம் அப்படின்ற கான்செப்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எச்சம் அப்படின்றத வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா, பெயரெச்சம், வினையெச்சம். இப்போ பெயரெச்சம் அப்படின்ற கான்செப்டை பார்க்கலாம். பெயரெச்சம் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து அந்த வார்த்தையிலேயே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எச்சம் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம். இதுல பெயர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெயர் சொல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ஆனது. ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்காத வார்த்தைகளை வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு அப்படின்ற வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்கல. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம பெயர் சொல் அப்படின்ற வகையில எடுத்துக்கிடலாம். இந்த எச்சம் அப்படின்ற கான்செப்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படியெல்லாம் கேள்வி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தை வந்து பெயரெச்சம் அப்படின்ற வகையில சேருமா இல்ல வினையெச்சம் அப்படின்ற வகையில சேருமா அப்படின்றது தான் நமக்கு கேள்வியா கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, படித்த அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். இந்த வார்த்தை வந்து பெயரெச்சம் அப்படின்ற வகையில சேருமா இல்ல வினையெச்சம் அப்படின்ற வகையில சேருமா அப்படின்றது தான் நமக்கு கேள்வியா வரும். இதை வந்து எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையை வந்து முழுமை பெற செய்யறதுக்கு நம்ம கற்பனையா ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அப்படி கற்பனையா சேர்க்கறது வந்து புக்கில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையாது. எந்த வார்த்தையை வேணா சேர்க்கலாம். ஆனா கான்செப்ட் வந்து ஒன்னே ஒண்ணுதான். நீங்க சேர்க்கக்கூடிய வார்த்தையினால அந்த எஞ்சி நிற்கக்கூடிய அந்த செயல் வந்து முழுமை பெற்றதா மாறிடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க எந்த வார்த்தையை வேணா சேர்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, படித்த அப்படின்ற சொல் வந்து முற்று பெறாத நிலையில இருக்கு. அந்த வார்த்தையோட மாணவன், பள்ளி அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா, படித்த மாணவன், படித்த பள்ளி அப்படின்னு முற்று பெற்ற ஒரு நிலையை அடையுது. அதாவது படித்த அப்படின்னு நம்ம தனியா வாசிச்சப்போ முற்று பெறாத நிலையில இருந்த ஒரு வார்த்தை வந்து படித்த மாணவன் அப்படின்னு நம்ம சேர்க்கிறப்போ ஒரு முற்று பெற்ற நிலைய அடையுது. இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல வச்சு ஒரு எஞ்சி நிற்கக்கூடிய வார்த்தைய நம்ம முழுமை பெற வச்சோம் அப்படின்னா அதைத்தான் பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா? இதுதான் பெயரெச்சம் அப்படின்ற கான்செப்டுக்கான தெளிவான விளக்கம். இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா இப்ப இன்னும் சிம்பிளா ஒரே லைன்ல சொல்றேன். இதை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எச்ச சொல் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு முற்று பெறாத வார்த்தையை வந்து முற்று பெற வைக்கிறதுக்கு ஒரு பெயரை வந்து நீங்க சேர்க்கறீங்க. அந்த வார்த்தையை வந்து பெயரை கொண்டு முடிஞ்சதுனால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பெயரெச்சம் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெயரெச்சம் அப்படின்ற கான்செப்ட் வந்து 3 காலத்திலயுமே வரும். அதாவது இறந்த காலத்திலையும் வரும், நிகழ்காலத்திலையும் வரும், எதிர்காலத்திலையும் வரும். ஓகேங்களா? இதை வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். இந்த பெயரெச்சம் அப்படின்ற கான்செப்டையும் 2 விதமா பிரிக்கிறாங்க. அந்த 2 விதங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதாவது தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எச்சம் அப்படின்றத வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க, பெயரெச்சம், வினையெச்சம். இதுல வரக்கூடிய இந்த பெயரெச்சத்தையும் மறுபடி 2 விதமா பிரிக்கிறாங்க. அந்த வகைகள் தான் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எழுதிய கடிதம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வார்த்தை வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால பெயரெச்சம் அப்படின்ற வகையை தான் சேரும் அப்படின்றத வந்து நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும்.
ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய எழுதிய அப்படின்ற வார்த்தை வந்து எழுதுதல் அப்படின்ற செயலையும் குறிக்கி. அதோட முக்கியமான விஷயம், இந்த எழுதிய அப்படின்ற வார்த்தை வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போன இறந்த காலத்தை வந்து காமிக்குது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து ஒரு பர்டிகுலரான செயலையும் ஒரு பர்டிகுலரான காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அந்த பெயரெச்சத்தை வந்து தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனதுதான் குறிப்பு பெயரெச்சம். இப்ப உதாரணத்துக்கு சிறிய கடிதம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த சிறிய அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்கல, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் குறிக்கல. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து செயலையோ அல்லது காலத்தையோ தெளிவா காட்டாம வந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய பெயரெச்ச வார்த்தைகளை வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த குறிப்பு பெயரெச்சம் அப்படின்றத இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை வந்து குறிப்பிட்ட பண்பை மட்டும் சொல்லக்கூடிய விதத்துல வந்திருக்கும். இந்த மாதிரி பண்பை மட்டும் சொல்லக்கூடிய விதத்துல வரக்கூடிய பெயரெச்சம் வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கான்செப்டையுமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து கூற்று காரணங்கள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இதுல இருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி வரும் எச்சம் எது அப்படின்னு கேட்பாங்க. இதற்கான விடை வந்து திறநிலை பெயரெச்சம். அதே இது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் வரும் பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்பாங்க. இதற்கான விடை வந்து குறிப்பு பெயரெச்சம். இதுல இருந்து வேற என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, பண்பை வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். அதே இது பண்பை வெளிப்படையாக காட்டாமல் வரும் பெயரெச்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான விடை வந்து திருநிலை பெயரெச்சம். இந்த மாதிரி 4 விதங்கள்ல வந்து இதுல இருந்து கேள்வி கேட்கலாம். எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பெயரெச்சம்னா என்ன, அந்த பெயரெச்சத்தினுடைய உட்பிரிவுகளான தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன, குறிப்பு பெயரெச்சம்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த இலக்கண பகுதியில மீதம் இருக்கக்கூடிய வினையெச்சம் அப்படின்றத பத்தியும் அதனுடைய உட்பிரிவுகள் பத்தியும் நம்ம அடுத்த பார்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.